அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ, இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கொழும்பு வந்திருக்கோன்னு. ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஷோக்கு ரெடி ஆயிட்டோம். இப்போ கிளம்பிட்டுருக்கோம் ப்ரோக்ராம்க்கு. நெறைய சஸ்பென்ஸ் உங்களுக்காக இருக்கு. ஒரு முக்கியமான செலிபிரிட்டி நான் உங்க எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஒரு செலிபிரிட்டி இல்ல, நெறைய பேர் இருக்காங்க. அதுதான் சஸ்பென்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ, வாங்க கூடவே ட்ராவல் பண்ணலாம். யாரெல்லாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு கோவில் நிகழ்ச்சிக்காக தான் வந்திருக்கோம். ஸோ, அந்த கோவிலையும் உங்க எல்லாருக்கும் காட்டுறேன். ரொம்ப பெரிய பிரகாரங்க. இப்ப நடந்து போற வழியெல்லாம் அந்த லைட் சீரியல் லைட்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. அத பார்க்கவே 1000 கண் வேணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுங்க. கோவிலுக்கு வெளியிலயே அவ்ளோ அழகா அந்த லைட் வெளிச்சம்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தது. கோயிலுக்குள்ள இன்னும் சூப்பரா செட் பண்ணியிருந்தாங்க. அது வெளிலருந்து பார்க்கும்போது தெரியுது. எங்கள ரொம்ப மரியாதையா அந்த விழா குழுவினர் வெளியிலேருந்து எங்கள உள்ள கூட்டிட்டு போனாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. இது நான் காட்டப் போறது கோவிலுக்கு உள்ள. கோவிலுக்குள்ள எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். ரொம்ப அழகா அலங்கரிச்சிருந்தாங்கங்க. வணக்கம் மக்களே. நம்ம இப்போ பம்பலப்பட்டி மாணிக்க விநாயகர் கோவில்ல இருக்கோம். இந்த கோவில்ல தான் நிகழ்ச்சி நடக்க போகுது. ஸோ செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னல. முக்கியமான செலிபிரிட்டி என் அருமை அக்கா, என் ஆருயிர் அக்கா, பிரபல பின்னணி பாடகி மாலத்தி லக்ஷ்மண் அக்கா. ஹாய்க்கா. ஹாய்மா, எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கேன்டா, நல்லா இருக்கேன். அக்காவோட ப்ரோக்ராம் தான் வந்திருக்கோம். ஸோ அக்கா சொல்லவே வேணாம், பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. நான் சில கிளிப்பிங்ஸ் உங்களுக்காக கொடுக்குறேன். சூப்பராக பாடுவாங்க அக்கா. ஸோ அக்காவோட நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்களா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் தங்கச்சி சொல்லலாம் அக்கா. ஏம்மா, உனக்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்குமா? தேங்க்யூக்கா, தேங்க்யூக்கா. இன்னும் சூப்பரான ஒரு செலிபிரிட்டி பிரதர், முத்துசுத்தி பிரதர் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ட் பாருங்க, வணக்கம் மதிச்சி மாலா பிரதர் வந்திருக்காங்க. மதிச்சி மாலா பிரதர். ஸோ இவங்க எல்லாரும் அடித்து தூக்க போகிறாங்க. நானும் சேர்ந்து தான். சூப்பரான ஒரு பக்தி நிகழ்ச்சியாக இருக்க போது சில கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்காக நான் போடுறேன். ஓகே. அதாவது நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ அழகாக டிசிப்ளின்டாக உட்காந்துருக்காங்க பாருங்களேன். ஸோ நம்மளுக்கு நல்ல கேப் விட்டு, ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டேஜ். அவ்வளோ அழகாக கேப் விட்டு சூப்பராக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கங்க. ஆடியன்ஸ்லாம் வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் பாட்டு விநாயகர் பாட்டு. இது நம்ம விநாயகரை வேஷம் போட்டு ஆடி வர்றது நம்ம அப்பு பாஸ்கர். அவரை பற்றி நான் கட்டாயமாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அவரை உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இந்த விநாயகர் வேஷம் அதாவது இந்த நிகழ்ச்சிக்காக தான் அவர் அந்த வேஷம் போட்டிருந்தார். சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அவங்க எல்லாருமே பெரியவங்க எல்லாம் அவ்வளோ அழகாக ரசிச்சுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு எங்களுக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அடுத்தது நம்ம காளியம்மா. ஸோ காளியம்மா வேஷம் போட்டு நம்ம பாஸ்கரே தான் வந்திருந்தார். அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்துருச்சுங்க. அங்கே இருக்கிற, அதாவது யாருமே ஒரு 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 குழந்தை கூட அலற சத்தம் கூட கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸில் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க இந்த வேஷம். பாருங்களேன். மாலத்தீக்காவோட கணீர் குரலில் அந்த பாடல் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சுங்க. பாடல்லாம் முடிஞ்சு பாடி முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற சமயத்தில் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க. ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் தான். நாளைக்கு சூப்பரான ஒரு வீடியோ உங்களுக்காக.